அண்ணன் கடைசியா போறப்போ ஒரு 3 டேஸ் முன்னாடி கால் பண்ணி சொன்னாரு. அவரு ஆல்ரெடி ஷெட்டுக்கு போயிட்டாரு. வீட்லேருந்து அண்ணி, பாப்பாலாம் கூப்பிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாரு. சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்க அதுக்கப்புறம் அண்ணி, பாப்பாவெல்லாம் கூப்பிட்டு நான் அங்க போயிட்டேன். ஷெட் உள்ள போயிட்டோம். ஓகே. இப்போ வந்து கானா வினோத் அவங்க வந்து பிக் பாஸ் உள்ள போனதுக்கு அப்புறமா அவருக்கும் வாட்டர்மெலனுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு காம்பினேஷன் போணுச்சு. எங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, செந்தில் கவுண்டமணி மாதிரி தான் இருந்தது. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருந்தது? எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க. ஆனா அவரு நல்லா ஒரு என்டர்டெயின் பண்ணாரு. அவரே என்டர்டெயின் பண்ணிட்டு எல்லாரையுமே மக்களையும் என்டர்டெயின் பண்ற மாதிரி அவங்க நடந்துட்டு இருந்தாங்க. நல்லா தான் இருந்தது பார்க்கறதுக்கு அவங்க ஒரு ஃபன்னா இருந்தது. சரி, இப்போ வாட்டர்மெலன் வந்து எதுக்கெடுத்தாலும் வினோத் வினோத்னு சொல்லி நிறைய பிளேமை வந்து அவர் மேல வச்சுட்டு இருந்தாரு இல்லையா? ஸோ அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது அவரோட தனிப்பட்ட இது மூலியமா ஒரு மாதிரி ஒன்று காஸ்ட் ப்ராப்ளமா அப்படி பார்க்குறாங்களா, இல்லை நான் தான் பெரியவன், நான் அப்படியே ஃபேமஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி இது பண்ணார். ஆனால் அப்படிலாம் இல்லை. அண்ணன் எப்போத்துல சின்ன வயசுலேருந்து அவர் ஃபேமஸ்ஸு. இவர் இப்போ கொஞ்ச நாளில் வந்துட்டு நான் ஃபேமஸான ஆள், என் கூட நீலாம் வந்து தகுதி அதுக்கெலாம் நீ ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு. அப்படி இருக்கும்போதும் அவர் போகிறப்போ அண்ணன் வந்து நல்லபடியாக தான் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருக்காரு.